மற்றவர்களின் கண்ணில் படாமல் முன்னேறி காட்டு. ஏனெனில் மனிதன் தனது இலக்குகளை முன்கூட்டியே வெளிப்படுத்தும் தருணத்திலேயே அவனுக்கு எதிரிகள் உருவாகத் தொடங்குகிறார்கள். வெற்றியை விரும்புபவர்கள் அனைவரும் உன் நலனுக்காக இல்லை. சிலர் உன் வளர்ச்சியை ரசிப்பார்கள், பலர் அதனை பொறுக்க முடியாமல் தடைகள் அமைப்பார்கள். அதனால்தான் சாணக்கியர், செயலை இரகசியமாக வைத்துக்கொள், வெற்றியை மட்டும் வெளிப்படுத்து என்று அறிவுறுத்துகிறார். ஒரு விதை மண்ணுக்குள் இருக்கும் வரை யாரும் அதனை மதிப்பதில்லை. ஆனால் அது மண்ணுக்குள் அமைதியாக வேரூன்றி வளரும்போதுதான் பெரிய மரமாக மாறுகிறது. அந்த வளர்ச்சியின் ஒவ்வொரு கட்டத்திலும் அது சத்தம் போடுவதில்லை. அதுபோல மனிதனும் தனது உரைப்பை அமைதியாக வளர்த்து கொள்ள வேண்டும். சத்தமாக பேசும் முயற்சிகள் பல நேரங்களில் தோல்வியிலேயே முடிகின்றன. மௌனமாக செய்யப்பட்ட முயற்சிகள்தான் நிலையான வெற்றியை அளிக்கின்றன. சாணக்கியர் மேலும் கூறுகிறார், உன் திட்டங்களை அனைவரிடமும் பகிராதே. எல்லோருக்கும் ஒரே மனமில்லை. உன் வெற்றியை சிலர் தங்கள் தோல்வியாகவே எண்ணுவார்கள். அவர்களிடம் உன் கனவுகளை வெளிப்படுத்தினால் அவர்கள் அதனை கிண்டலாக மாற்றலாம் அல்லது தடையாக மாற்றலாம். ஆகவே உன் இலக்குகள் உன் மனதுக்குள் இருக்கட்டும், உன் செயல் மட்டும் வெளியில் தெரியட்டும். மௌனம் என்பது பலவீனம் அல்ல, அது அறிவின் அடையாளம். அதிகம் பேசுபவன் பல சமயம் தனது சக்தியை இழக்கிறான். குறைவாக பேசுபவன் சரியான நேரத்தில் பெரிய அடியை விடுகிறான். சாணக்கியர் காலத்தில் அரசியல், போர், தந்திரம் அனைத்தும் மௌனத்தின் அடிப்படையிலேயே அமைந்திருந்தன. அதே முறைதான் வாழ்க்கைக்கும் பொருந்தும். பேசாமல் செயல்படுபவனையே உலகம் இறுதியில் மதிக்கிறது. மற்றவர்களின் பார்வையில் நீ சாதாரணமாக தோன்றலாம். அவர்கள் உன்னை குறைவாக மதிப்பிடலாம். அதை குறித்து கவலைப்படாதே. அது உனக்கு கிடைத்த ஒரு மறைமுகமான பலம். உன் திறமை அனைவருக்கும் தெரிந்தால் அதற்கேற்ப எதிர்ப்பும் பெருகும். ஆனால் உன் திறமை மறைந்திருக்கும் போது நீ எதிர்பாராத உயரத்தை எட்ட முடியும். சரியான நேரம் வரும்போது உன் வெற்றி தானாகவே பேசும். அப்போது நீ விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. உன்னை சந்தேகித்தவர்கள் மௌனமாகி விடுவார்கள். உன்னை மதிக்காதவர்கள் உன் உயர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு வருவார்கள். அதுதான் சாணக்கியர் சொல்லும் வாழ்வியல் தந்திரம். எனவே முன்னேறு, ஆனால் சத்தமில்லாமல். திட்டமிடு, ஆனால் இரகசியமாக. உழை, ஆனால் விளம்பரம் செய்யாமல். உன் வெற்றிதான் உன் அடையாளமாக இருக்கட்டும். உன் உயர்வுதான் உன் பதிலாக இருக்கட்டும். சாணக்கியரின் வழி அதுவே. தொடர்ந்து இதுபோன்ற பயனுள்ள தகவல்கள், வாழ்க்கையை மாற்றும் சிந்தனைகள், சாணக்கியர் கூறும் நுட்பங்கள் அனைத்தையும் தினமும் தெரிந்து கொள்ள இப்பொழுதே லைஃப் அப்டேட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஒரு நல்ல மாற்றம் இன்று தொடங்கட்டும்.